ஆட்டிசம் இந்த டிசார்டரை சீக்கிரமா பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத என்னோட போன ரீல்ல நான் சொல்லியிருந்தேன். இந்த ரீல்ல வந்து ஆட்டிசமே வராம பிரிவென்ட் பண்ண முடியுமா? எஸ், ஓரளவுக்கு பண்ண முடியுங்க. என்னன்னு பாத்துடலாம். ஸோ நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, இல்ல பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்க பிரெக்னன்சி வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்தியா இருக்கணும். பிரெக்னன்சில நீங்க சாப்பிடக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அயன், ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் டி, கால்சியம் இதெல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும். பிரெக்னன்சில வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வராம அண்ட் அன்னெசரியா மருந்து மாத்திரைகள் தேவையில்லாம எடுத்துக்காம ஹெல்தியான பிரெக்னன்சி இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஆட்டிசம் நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். சோ இதுக்கு அடுத்து குழந்தை பிறந்த உடனே குழந்தை அழுகிறது, குழந்தையோட ஸ்மூத் டிரான்சிஷன் இது எல்லாமே நார்மலா இருக்கு. குழந்தைக்கு வந்து ஹியரிங், அதாவது காது கேட்கிற டெஸ்டிங் நீங்க பண்ணிட்டீங்க, ஹியரிங் இஸ் நார்மல். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சீரா போயிட்டு இருந்ததுன்னா ஓரளவுக்கு we can prevent autism. பட் autism having said that அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஜெனடிக்னு சொல்லக்கூடிய என்விரான்மெண்டல், இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டிசார்டர். இதை வந்து 100% நம்ம தவிர்க்க முடியுமா அப்படின்னா sadly no. நான் சொன்ன ரெட் ஃபிளாக்ஸ் இந்த வயசுல இதெல்லாம் உங்க குழந்தை பண்ணல அப்படின்னா நீங்க சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சு சீக்கிரமா உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட அதை அட்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தையோடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம டெஃபினெட்லி இம்ப்ரூவ் பண்ண முடியும்.